பிக் பாஸ் சீசன் 9ல பார்வதி மேல ஏன் இவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் வந்திருக்குது? பார்வதி இல்லாம இந்த பிக் பாஸ் 9 நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கன்ஃப்யூஷனான விஷயம் தான். ஏன்னா, டே 1லேருந்தே இந்த பிக் பாஸ் சீசன் 9 உள்ள வந்து கன்டென்ட் குடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி மட்டும்தான். மீதி எல்லாருமே அத நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறாய்ங்க. அந்த பார்வதி குடுக்குற அந்த நெகட்டிவ் கன்டென்ட், அந்த பார்வதி குடுக்குற அந்த பல்ஸ வச்சு தான் இங்க கன்டென்ட்டே ஓடிட்டு இருக்கு. ஓனா திங்க் பண்ணி கன்டென்ட் குடுக்க ஆளே கிடையாது. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, திவார் கூட சேர்ந்துட்டு பார்வதி சுத்திட்டு இருக்கும்போது நமக்கு தோணுச்சு, என்னடா இந்த புள்ள வந்து திவார் பின்னாடி சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி தோணும்போது, அந்த ஒண்ணுமில்லாம நம்ம நார்மலா வந்து ரீல்ஸ் கூட வந்து பண்ண தெரியாம உருட்டிட்டு இருந்த ஒரு ஆளுங்க, அந்த ஆள வச்சே 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி கன்டென்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் கமருதீன் பக்கம் போயிருக்கு. கமருதீன் வந்து உணர்ச்சி வசப்படுறான், ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கான், எடுப்பார் கைப்புள்ளமா இருக்கான் அப்படிங்கிறோனே, கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து, அடுத்து கமருதீன் மேல வந்து டிராவல் பண்றது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்களா பார்வதி யார் யார் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணுதோ, ஆனா அவங்களுக்கு ஃபேவராவும் அந்த புள்ள முழுசா நடந்துக்காது. பட் ஆனா, அவங்களோட ஃபேவரா நடந்துக்கிற மாரி ஒரு தோற்றத்த உருவாக்குற தன்மை வந்து பார்வதிட்ட உண்டு. அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேம் பிளேவா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து உயிர்ப்போட இருக்கு அப்படின்னா, கன்டென்ட் உயிர்ப்போட இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம என்னதான் சொல்லி அவங்கள வெறுத்தாலும் சரி, என்னதான் உருட்டினாலும் சரி, அந்த புள்ள தான் இப்போதைக்கு கன்டென்ட் குடுக்குறது. ஏன்னா, ஏதாவது ஒரு டாஸ்க் குடுக்குறாங்கன்னா, அந்த புள்ளைக்கு அந்த டாஸ்க் செய்யவும் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கிறது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து என்ன பண்ணிடுது, அது ஒரு நெகட்டிவான வைபா கிரியேட் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள வந்து வேலை செய்யுது. இதெல்லாம் நடக்குது. ப்ளஸ் வந்து என்னன்னா, மத்த யாருக்குமே இந்த பல்ஸ்ல எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையே வராது. உள்ளுக்குள்ள இருக்க மத்த யாருக்குமே ஒருத்தன் வந்து பாசிட்டிவான இடத்த நோக்கி நகர்றாங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள ஒரு நெகட்டிவான விஷயத்த நோக்கி ஓடி, அந்த நெகட்டிவான விஷயத்த வச்சு தன்ன மேல ஒரு கன்டென்ட்ட உருவாக்கிருது. ஆனா, இது வந்து மோஸ்ட் இரிட்டேட்டபிள் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. பார்வதி தான் மோஸ்ட் இரிட்டேட்டபிள் கண்டஸ்டன்ட். ஆனா, அதே மாதிரி பார்வதி தான் மோஸ்ட் வாண்டட் கண்டஸ்டன்ட்டும் கூட. எப்படின்னா, மக்கள்கிட்ட நன்மதிப்போட உள்ளுக்குள்ள இல்ல. ஆனா, பார்வதி இல்லாம இந்த பிக் பாஸ் வந்து ரன் ஆக மாட்டேங்குது. ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபியூவல் மாதிரி. ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டா இருந்தா கூட, ப்ரோகிராம ரன் பண்ணிக்கிட்டு போற ஒரு ஆளா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி இருக்கிறதுனால, கொஞ்சம் சர்வே ஆக வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா, சர்வே ஆவறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எப்ப இந்த டாக்ஸிக் மனநிலை வந்து ரொம்ப ஓவர் த டாப் போகுதோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களும் தூக்கி எறிவாய்ங்க. பிக் பாஸ் ஹவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி எறியும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுன விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல எழுதுங்களேன்.